ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பூண்டு ஊறுகாய். நம்ம தயிர் சாதம், லெமன் ரைஸ் எல்லா சாதத்துக்கும் நம்மளுக்கு தொட்டுக்கிட்ட நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பூண்டு ஊறுகாய்க்கு தேவையான பொருட்களாக பார்ப்போம். பூண்டு நான் 1/4 கிலோ பூண்டை எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அதில் பாதி எடுத்து 1-2 மட்டும் தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் போடாண்டா சும்மா இடிகளில் வச்சு இடித்து எடுத்தால் போதும். அதுக்கு தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நல்ல எண்ணெய் உபயோகிக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 3 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு நமக்கு எடுக்கணும். இவ்வளோதான். முதல்ல இந்த கடுகும் இந்த வெந்தயமும் நம்ம போட்டு வறுத்து, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து வெந்தயத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிடணும். பாருங்கள், அது பொடி பண்ணி வச்சு பாருங்கள், அது 1 டேபிள் ஸ்பூன் வந்துடும். அதையும் நான் வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கடாயை நீங்கள் அடுப்பில் வச்சுக்கிட்டு நல்லா காஞ்ச உடனே முதல்ல எண்ணெய் விடணும். கடாயை நல்லா காஞ்சிட்டு நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டால் தான் கெடாமல் இருக்கும் எவ்வளோ நாளும். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கொஞ்சமாக கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக வெந்தயம் போடுங்க. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு பெருங்காய பொடி அடுப்பை குறைச்சி வச்சுக்கிடுங்க. பாருங்கள், நம்ம வச்ச முழு பூண்டு இருக்கு இல்லையா, அதை போடுங்க முதல்ல. வெள்ளை பூண்டு எண்ணெயில் நல்லா வெந்து வரணும். கொஞ்சம் இளம் சிவப்பு நிறத்தில் வந்த உடனே நம்ம இந்த அரைச்சி இந்த பொடிச்சு வச்ச வெள்ளை பொடியும் போட்டுறணும். பாருங்கள், கொஞ்சம் நிறம் மாதிரி வந்திருக்கு. இப்போ பாதி அளவு வந்திருக்கும். நம்ம இனிமேல் தட்டி வச்ச பூடையும் எடுத்து போடுவோம். பாருங்கள், மீடியம் தீயிலே இருக்கட்டு. பாருங்க, உப்பு நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுடுங்க. நல்லா செவந்து வரட்டு. அதுக்கு முறை நம்ம எல்லா மசாலா பொடிகளையும் போடுவோம். நிறம் கொடுத்து வருது. நம்ம இனிமேல் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நம்ம கடுகு வெந்தயம் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி. இந்த பொடி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஊறுகாய்க்கு. இந்த மிளகாய் பொடி பச்சை கொஞ்சம் ஸ்மெல் மாறின உடனே நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறு விட்டு நம்ம அதுக்கு பிறகு உடனே இறக்கிட வேண்டியதுதான். உங்களுக்கு கறிவேப்பிலை போடணுன்னா போட்டுவிடுங்க. அது போட்டால் ரொம்ப நாள் இருக்காது. நல்லா நல்லா வந்தாச்சு. பாருங்கள், இனிமேல் நம்ம எலுமிச்சம்பழம் சாறு விட்டு அடுப்பை குறைச்சி வச்சுடுங்க. பாருங்கள், சரியான பக்குவத்தில் வந்துட்டு
இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிக்கிட்டு நம்ம ஒரு இதில் நல்லா ஆற வச்சு நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுடுங்க. உங்களுக்கு இதை விட கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் செய்யலைன்னா வெளியே வச்சாலே உங்களுக்கு ஒரு 2 மாதம்லாம் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் உப்பு எல்லாம் கொஞ்சம் கூட போட்டு வச்சிக்கலன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கரெக்டான அளவு தான் நான் இப்போ போட்டிருக்கேன். அதனால் நீங்களும் அதே போல் செய்து பாருங்கள். இப்போ இதை அடுப்பை அணைச்சிக்கிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சு நல்லா ஆற வச்சு பாட்டிலில் போட்டுருங்க. பார்ப்போம். இப்போ பூண்டு ஊறுகாயை இப்போ பவுலில் எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.